ஒரு அழகான ஏரிக்கரையில ஒரு பெரிய வாத்து தன்னோட கூண்டுல 5 முட்டைகளை வச்சு காத்துட்டு இருந்தது. அது தன்னோட குட்டிகளை எப்போ பார்ப்போங்கிற பெருமையோடையும் காத்துட்டு இருந்தது. அது நினைச்ச மாதிரி ஒரு நாள் முட்டையும் உடைஞ்சது. அதுல இருந்து அழகான மஞ்சள் நிற குட்டிகள் வெளியில வந்தது. ஆனா கடைசி முட்டை மட்டும் உடையவே இல்லை. அந்த முட்டை மிகப்பெரிய முட்டையாகவும் இருந்தது மற்ற முட்டைகளை காட்டிலும். அந்த முட்டை உடையிறதுக்காகவும் பெரிய வாத்து காத்துட்டு இருந்தது. மறுநாள் அந்த முட்டையும் உடைஞ்சது. அதிலிருந்து ஒரு நீளமான கழுத்தும் சாம்பல் நிற தோலும் கொண்ட ஒரு குட்டி வெளியே வந்தது. மற்ற குட்டிகள் அதை பார்த்து அது அசிங்கமா இருக்குன்னு கேலி பண்ணாங்க. அந்த பெரிய வாத்தும் இது என்னோட குட்டி இல்லை அப்படின்னு சொன்னுச்சு. அந்த சாம்பல் நிற குட்டி மிகவும் சோகமா இருந்தது. அது எங்க போனாலும் எல்லாரும் அதை ஒதுக்கி வச்சாங்க. அது ரொம்ப தனிமையில ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஏரியை விட்டு வெளியேற முடிவெடுத்துச்சு. அந்த சாம்பல் நிற குட்டி வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் சொல்லி எல்லாத்தையும் கடந்துச்சு. பனிக்காலங்கள்ல தன்னை மரத்துக்கு கீழே ஒளிச்சு பாதுகாத்தும் வச்சுக்குச்சு. அது தன்னோட வசந்த காலத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. அது எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் வசந்த காலமும் வந்தது. ஒரு நாள் வசந்த காலத்துல எல்லா பறவைகளும் ஆடி பாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சாம்பல் நிற குட்டி ஒரு ஏரிக்கரைக்கு வந்தது. அதுல தன்னோட முகத்தையும் பார்த்தது. அந்த சாம்பல் நிற குட்டி ஆச்சரியப்பட்டது. தண்ணீர்ல தெரிஞ்சது ஒரு அழகான வெள்ளை அன்னப்பறவையோட பிரதிபலிப்பு. அசிங்கமான குட்டி இப்போ ஒரு அழகான அன்னப்பறவையா மாறி இருந்தது. அங்கிருந்த அன்னப்பறவைகள், நீ நம் குடும்பம், நம்முடன் வா அப்படின்னு இன்முகத்தோட வர வைச்சாங்க. அது முதன்முறையா மகிழ்ச்சியோடு மக்களோடு கலந்தது. அங்க இருக்கிற எல்லா அன்னப்பறவையும் சொன்னாங்க, நீ ரொம்ப அழகானவள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, உண்மையான அழகு உள்ளத்துல தான் இருக்குன்னு. Thank you for more videos.